நமஸ்காரம். உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு குழம்பு பொடி பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி குயிக்கிற ரசப்பொடி ஒன்று பண்ணி காமிச்சிருந்தேன். அப்போ யாரோ ஒருத்தர் போட்டிருந்தார், இதே மாதிரி குழம்பு பொடி இருந்தால் பண்ணி காமிங்க எனக்குன்ட்டு. 6 வருஷமாக பண்ண முடியல. இப்போ திருப்பியும் மறுபடியும் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு குழம்பு பொடி காமிக்கிறேன், பண்ணி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சாம்பார் பொடிக்கான சாமான்கள் சொல்கிறேன் பாருங்கள். மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை. இதுக்கான அளவுகள் சொல்கிறேன். சாம்பார் பொடிக்கு மிளகாய் இவ்வளோ வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறதுனால மிளகா தனியாக கம்மியாக வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா சாமான்களுமே கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவாக வேணும்னாக்க 1/2 கிலோ மிளகா எடுத்துட்டா 1/2 கிலோ தனியாக எடுத்துக்கலாம். ஈக்குவலாக காரம் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க மிளகா ஜாஸ்தி போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா இதே அளவுக்கு போட்டுக்கலாம். 1/2க்கு 1/2 போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 கிலோவுக்கு 200 கிராம் போடுறேன். 200 திக்காக வேணும் குழம்புனாக்கா இன்னொரு 50 கிராம் கூட போட்டுக்கலாம். துவரம்பருப்பு அதை விட கம்மியாக 150 கிராம் போடுறேன். மிளகு ஒரு 75 கிராம் போடலாம். சீரகம் ஒரு 50 கிராம், 25 கிராம் வெந்தயம், ஒரு 2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, ஒரு கட்டி பெருங்காயம், ஒரே ஒரு கொம்பு மஞ்சள். இதெல்லாம் போட்டு வெறும் ட்ரையாக வறுத்துக்கணும். செய்கிற முறையை காமிக்கிறேன் வாங்க. வறுக்கிற சாமான்கள்லாம் காமிக்கிறேன். பாண்லி அடுப்பில் போட்டிருக்கேன். மிளகாய் முதல்ல வறுக்கணும், காரம் அடிக்கும். அதனால் சுட்டு எண்ணெய் விட்டு மிளகாய் வைக்கணும். ரொம்ப சூடாக வறுக்கணும், கொதிக்க வேணுங்கிறது இல்லை. லேசாக உங்களுக்கு கை பொறுக்கிற சூடில் வறுத்தா போதும். இல்லை வெயில் இருந்தால் வெயிலையும் வச்சுக்கலாம். மிளகா வறுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது தனியா போட போகிறேன். தனியாக வறுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு போடுறேன். இந்த சேஃபாக வறுக்கணுங்கிறதுல கை பொறுக்கிற சூடுகளை போடுறேன். கடலைப்பருப்பு வறுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு. துவரம்பருப்பு வறுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிளகு போடுறேன். மிளகு வறுத்து போட்டேன். வெந்தயம் போடுறேன். நெக்ஸ்ட் வெந்தயம் மட்டும் சேப்பாக வறுத்து இதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கடுகு போடுறேன். கடுகு வறுத்து போட்டேன். சீரகத்தை சும்மா பாண்லி சூட்லேயே சும்மா பரட்டி அப்படியே அதில் கொட்டிடணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, வாசனை வந்துடும், கசப்பு வந்துடும். லேசாக சுட வச்சு அதில் போட்டேன். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை வறுத்ததும் பெருங்காயத்தையும் சூடு பண்ணி அதிலே போட்டு சூடு பண்ணிடுறேன். எல்லா சாமானும் வறுத்து வச்சுட்டேன். மஞ்சள் கொம்பு மட்டும் அப்படியே போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு பெருங்காயம் வேணுங்கிறவா போட்டுக்கலாம், பெருங்காயம் வேண்டான்னா எடுத்துடலாம். பெருங்காயம் போட்டு வச்சிங்கன்னா வாசனையாக இருக்கும்.
இப்படி இல்லைன்னா பொடியெல்லாம் அரைச்சிட்டு லாஸ்ட்டில் அந்த பொடிக்குள்ளே கொஞ்சோன்னு ஒரு கட்டி பெருங்காயம் வச்சிங்கன்னா அப்போவே பண்ணினேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் இதை ஆறினதும் அரைச்சிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சாம்பார் பொடியெல்லாம் அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன் வறுத்ததெல்லாம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.